விலகுங்கள் தர்மேந்திர பிரதான், ஃபேர் நீட் என டெல்லியில் ஒலிக்கும் குரல் தமிழ்நாட்டில் ஒலிக்கவில்லை என்று விமர்சனங்கள் எழுந்தபோது அதை பொய்யாக்கும் விதமாக இங்குள்ள இளைஞர்கள் முன்வந்து போராட்டங்களை முன்னெடுத்தனர். சென்னையில் அதற்கான ஒரு இடம்தான் பாலன் இல்லம். தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த அலுவலகத்தில்தான் கடந்த ஒரு வாரமாக அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் சினிமா பிரபலமாக பங்கெடுத்தார் சனம் ஷெட்டி. வெற்றிமாறன் உள்ளிட்டோரும் அந்த இடத்தில் இருந்தனர். மாணவர்களுக்கு ஆதரவாக கூட்டத்தில் பேசிய சனம் ஷெட்டி சில கருத்துக்களை கூறினார். அதுவே அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த மேடையை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்தான் கோமாளிகள், நாங்கள் அல்ல. நான் தளபதியின் தீவிரமான ரசிகை. நேற்றுதான் ஜனநாயகன் படத்தை பார்த்துவிட்டு வந்தேன் என பேசும்போதே கூட்டத்தில் நோ நோ என்ற எதிர்ப்பு குரல் எழுந்தது. சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவர், இப்போ நான் பேசணுமா வேணாமா என கேட்டபோதும் நோ என்ற பதில்தான் கிடைத்தது. பின்னர் மைக்கும் பிடுங்கப்பட்டதால் கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் சனம் ஷெட்டி. மாணவர்கள் போராட்டம் என்றுதானே கூப்பிட்டார்கள், பேசும்போதே மைக்கை பிடுங்குவது ஜனநாயகமா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். ஒரு திரைப்படம் பார்த்த காரணத்திற்காக என்னை ஜோக்கர் என்று கூறுவதா என்று கேட்ட அவர், இங்கு உட்கார்ந்திருக்கும் வெற்றிமாறனும் ஜோக்கரா என்றார். நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? உண்மையில் இவர்கள் ஜனநாயகத்திற்காக போராடவில்லை, இது ஒரு போலி போராட்டம். முதலமைச்சர் விஜய் கேள்வி கேட்கவில்லை என்றால் அவரை போய் கேளுங்கள் என சரமாரியாக விளாசினார் சனம் ஷெட்டி. ஸ்டூடண்ட்ஸ்க்கு அன்ப்ரொவோக்ட் அட்டாக் பண்ணதுக்கு பேசிருக்காருங்க. பேசலன்னா விஜய் சார போய் கேளுங்க. ஜனநாயகன் பற்றி பேசி இது ஜனநாயகமா என கேட்ட சனம் ஷெட்டி போராட்டக்காரர்களுக்கு இறுதியில் குட் பை சொல்லிவிட்டு கிளம்பினார். தாங்கள் மைக்கை வாங்கி அவரது பேச்சுக்கு விளக்கம் கொடுக்கவே முயன்றோம் என போராட்டக்காரர்கள் மறுபுறம் விளக்கம் அளிக்கின்றனர். இதே போராட்டத்தில் பங்கேற்ற வெற்றிமாறன் மாணவர்கள் போராட்டத்தில் அரசியல் இருக்கக்கூடாது என்று பேசியிருந்தார். அதுவே சனம் ஷெட்டியின் கருத்தாக இருக்கும்போது ஜனநாயகன் என்ற ஒரு வார்த்தையை வைத்து அவரை புறக்கணிப்பதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இறுதியில் மாணவர்களின் அமைதி வழி போராட்டத்தை திசை திருப்பும் முயற்சியா அல்லது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதா என்ற இருவிதமான விவாதங்களுக்கு இந்த நிகழ்வு வழிவகுத்திருக்கிறது என்பதே ஐயப்பாடு.